शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. பகவான் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்றாரே, அந்த சந்தர்ப்பத்தையும் வசிஷ்டரே ராமருக்கு உபதேசம் பண்றார். அதாவது துவாபர யுகம் முடிகிற காலத்துல வசுதேவருக்கு பையனாக வாசுதேவன்கிற பெயரோட பகவான் அவதரிக்க போறார். அந்த சமயத்துல யுதிஷ்டிரர்னு தர்மபுத்திரர் வரப்போறார். அதே மாதிரி துரியோதனன் ஒரு அவருக்கு பித்ருவியஜா இவாளர் வரப்போறா. இவா ரெண்டு பேருக்கும் பரஸ்பரமாக பெரிய யுத்தம் நடக்க போறது. அந்த யுத்தத்துல அர்ஜுனனுக்கு பகவான் கீதையை உபதேசம் பண்ண போறார். எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றார். என்ன உபதேசம் பண்ணினாருங்கிறதையும் சேர்த்து சொல்றார். அதுல என்னாச்சு, சேனாத்வய கதான் திருஷ்டுவா ஸ்வஜனான் மரணோன்முகான் விஷாதமேஷ்யதி உத்யோகம் யுத்தாய நகரிஷ்யதி. அர்ஜுனன் ரெண்டு சேனைக்கும் மத்தியில வந்தான். நடுப்புற ரசத்தை ஸ்தாபனம் பண்ணி நான் பார்க்க போறேன், யாரோட யுத்தம் பண்ணணுங்கிறத முன்னாடியே தீர்மானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். ஆனா எதிர்த்தாப்புல நிக்கிறவாளெல்லாம் பார்த்தா அப்படியே ரொம்ப துக்கமா போயிடுத்தோரு. விஷாதம் ஏஷ்யதி, துக்கமாக போகிவிடும். அவர் காலத்துல இன்னும் வரல, அதனால வேஷ்யதி, விஷாதம் ஏஷ்யதி. அப்புறம் யுத்தத்தையே நிறுத்திடுறேங்கிறான். உத்தியோகம் யுத்தாய ந கரிஷ்யதி, வேண்டாம் இந்த யுத்தம் நிறுத்திடுவோம், இதனால பெரிய பாப்பம் வரும். இவ்வளவு தூரம் யுத்தத்துக்கு அவனுடைய யுத்தங்கிறது நின்று போயிடுத்து. பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டான். அப்போ பகவான் என்ன, தம் அர்ஜுனாபிதம் தேகம் பிராப்த காரியைக சித்தையே ஹரிஹி புத்தேன தேகேன போதயிஷ்யதி ராகவா. இந்த அர்ஜுனன் கிருஷ்ணர் ரெண்டு பேருமே பகவானுடைய அவதாரம் தான். நரஹா நாராயணஹான்னு சொல்லியிருக்காரு. அதுல கிருஷ்ணாவதாரம்ங்கிற அந்த தேகம் போதத்தோடு இருக்கு, அதாவது ஞானியாக இருக்கு, ஞானியான அவதாரம். அந்த நரனாக இருக்கக்கூடிய அர்ஜுன அவதாரம் இருக்கு, அது தேகம் இல்ல, அதாவது ஞானம் இல்லாமல் இருக்கு. இப்போ ஏன் அப்படி இருக்குன்னா, பிராப்த காரியைக சித்தையே. இப்போ பிராப்த காரியம் என்ன, இப்போ அர்ஜுனனுக்கு இவர் போதிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அர்ஜுனனுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவரும் அந்த பகவானுடைய அவதாரம் தான். ஆனால் இப்போ அந்த மாதிரிதான் நடக்க வேண்டியிருக்கு. அதுக்காக போதயிஷ்யதி ராகவா, இவர் குருவாக இருந்துட்டு அர்ஜுனனை சிஷ்யனாக வச்சுண்டு ஞானத்தை உபதேசம் பண்றார். என்ன சொல்றார், நஜாயதே மிரியதேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவா நபூயா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணா நஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இந்த ஆத்மா இருக்கே, சரீரம் சாகும் போது இது சாகிறது கிடையாது, சரீரம் அழியும் போது ஆத்மா அழியறது கிடையாது. அது மாத்திரம் இல்லை, என்ன ஜாயத்தே, எப்போதுமே அதுக்கு ஜனனம் பிறப்பு இல்லை. நம் ரியத்தே, அதுக்கு மரணம் கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டா, ஒரு காலத்துல இல்லாமல் இருந்து அப்புறம் இருக்கக்கூடிய வஸ்துவுக்குத்தான் பிறப்புங்கிறது உண்டு. ஒரு வஸ்து பிறக்கிறது அப்படின்னு சொன்னா, அது பிறக்கிறதுக்கு முன்னாடி அது இல்லை, அப்புறம் தான் வந்தது அப்படி சொன்னா தானே அதுக்கு ஜனனம்னு பேரு. இது அப்படி கிடையவே கிடையாது. நியாயம் அதே மாதிரி ஒரு காலத்துல இருந்து அப்புறம் காணாம போச்சுன்னு சொன்னா அதுக்குதான் விநாசம்னு பேரு. இத்தனை காலம் இருந்தது அப்புறம் இல்லை, ரெண்டுமே அதுக்கு கிடையாது. எந்த விகாரமும் இல்லாதது ஆத்மஸ்வரூபம், சாஸ்வதமானது, நித்தியமானது. இது இந்த சரீரம் கொல்லப்படும் போது கொல்லப்படுவதில்லை அப்படின்னு ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்றார். ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஷ்சைனம் மன்யதே ஹதம்
உபௌதௌ நவிஜானீதா நாயம் ஹந்தி நஹன்யதே. இந்த ஆத்மாவை கொல்லவும் முடியாது, இந்த ஆத்மா எதையும் கொல்லவும் கொல்லாது. ஹனனத்துக்கு கர்த்தாவும் ஆகாது, ஹனனத்துக்கு கர்மாவாகவும் ஆகாது. ஆனா லோகத்துல எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பான் இவன் தான் அவனை கொன்னான் அப்படின்னு. அந்த ஆத்மாவை இந்த ஆத்மா கொன்னதாக நினைச்சிட்டு இருப்பான். அப்படி நினைக்கிறவன் இருக்கானே ஒருத்தன், நான் தான் கொல்லக்கூடியவன் அப்படின்னு ஹனனத்துக்கு கர்த்தாவாக தன்னை நினைப்பான். இன்னொருத்தன் இவனால் கொல்லப்பட்டதாக நினைப்பான் தன்னை ஹனனத்துக்கு கர்மாவாக. இப்படி நினைக்கிறவா ரெண்டு பேருக்குமே ஆத்மானா என்னன்னு தெரியாது. உஹௌதௌ நவிஜானீதா, வேற எதையோ ஆத்மான்னு நினைச்சுட்டு கொல்லப்பட்டதாகவும் கொல்லக்கூடியவனாக ஆனதாகவும் அவ நினைக்கிறான். அனந்தஸ்ய ஏகரூபஸ்ய சதஹ சூக்ஷ்மஸ்ய காதபி ஆத்மனः பரமேசஸ்ய கிம் கதம் கேன நஷ்யதி. இந்த ஆத்மான்னு தடியா ஒரு கை காலோட இப்படி இருக்குன்னு சொன்னா அது அவசியம் கொள்ள முடியும். ஆனா நிஜமான ஆத்மா எப்படி இருக்குன்னு கேட்டா அதுக்கு அந்தமே இல்லாததாக இருக்கு, அனந்தமாக இருக்கு, எல்லா இடத்திலும் ஒரே ஆத்மாவாக இருக்கு, ஆகாசத்தையும் விட சூக்ஷ்மமானது அது. இப்பேற்பட்ட ஆத்மஸ்வரூபத்துக்கு விநாசமும் எப்படி வர முடியும்? விநாசம் அவ்வயஸ்யாஸ்ய நகச்சித் கர்த்து வருகதி. ஆகாசத்தை வெட்ட முடியுமா? ஆகாசத்தையும் விட சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய ஆத்மாவை எப்படி கொள்ள முடியும்? ஆகையால இது எல்லாமே ஒரு பிராந்தி தான் உனக்கு. ஸ்ரீ பகவான் வாச்ச அர்ஜுனத்வம் ந ஹந்தா த்வம் அபிமானம் அலந்தியஜ ஜரா மரண நிர்முக்தா ஸ்வயம் ஆத்மா அசி சாஸ்வதா. ஏ அர்ஜுனனே, நீ ஹனனம் பண்றதாக தன்னை நினைக்கிற. அகம் ஏஷாம் ஹந்தா, இத்தனை பேரை நான் கொல்லறவனாக ஆயிடுவேன், யுத்தம் பண்ணினேன்னா இத்தனை பேருக்கு நானே யமனாக ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ற இல்லையா, அது உனக்கு ஒரு அபிமானம், ஒரு பிராந்தி. இந்த அபிமானத்தை விடு. நீ யாரு தெரியுமா உண்மையில? ஜரா மரண நிர்முக்தா, ஜரை மரணம் இது ரெண்டும் இல்லாத ஆத்மா, இதுதான் நீ. உனக்குமா இந்த சரீரத்துக்கு மாத்திர ஆத்மா இல்ல, இத்தனை பேர் கொல்லப்படுறான்னு சொன்னாலே அத்தனை சரீரத்திலையும் இருக்கக்கூடிய ஆத்மா தான் நீ. ஆத்மா அசி சாஸ்வதா. இப்படி இருந்தும் இவனுக்கு ஒரு அகங்காரம் மமக்காரம்ங்கிறது இருக்கு. இது ரெண்டும் தான் இவனுக்கு துக்கத்துக்கு ஹேதுவாக இருக்கு. அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் விட்டாச்சுன்னு சொன்னால் அவனுக்கு எந்த விதமான சோகமும் இல்லை, அவனுக்கு பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை. அவனுடைய சரீரமானது எந்த காரியம் பண்ணினாலும் அந்த காரியத்தினால அவனுக்கு எந்த விதமான பலமும் இல்லை, பந்தமே கிடையாது. யஸ்ய நாஹங்கிருதோ பாவஹ புத்திர் யஸ்ய நலிப்யதே ஹத்வாபி ச இமான் லோகான் நஹந்தி ந நிபத்யதே. ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுட்டாச்சுன்னா, சரியான ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டானே ஆனால் அப்புறம் இந்த தேகத்துல அகங்கிற அபிமானம் இருக்காது, நான்கிற பாவம் இருக்காது. அகங்கிருதா பாவகான்னு சொன்னா அகங்கிற அபிமானத்துக்கு அகங்காரம் அப்படின்னு ஒரு பேர். நான் தான் இந்த காரியத்தை செய்யறேன். எது செய்யறது வேலை? சரீரம் செய்யறது. சரீரம் இந்திரியம் இது எல்லாமா சேர்ந்து ஒரு சமூகம் பல காரியங்களை செஞ்சு காமிக்கிறது. இவன் என்ன நினைக்கிறான்? அது எல்லாத்திலையும் இவனுக்கு அகம் நான்கிற ஒரு பாவனை இருக்கிறதுனால தானே அந்த காரியத்தை செஞ்சதாக நினைக்கிறான். அப்படி எவன் நினைக்கிறானோ நிச்சயமாக அவனுக்கு அந்த கர்ம பலன்கிறது ஒட்டும். ஆனால் எவனுக்கு இந்த பாவம் இல்லையோ, சரீரம் இந்திரியம் அது ஏதோ வேலை செய்யறது, நான் அதோட சம்பந்தப்படாதவன், நான் எப்போதும் நிர்லேபமாக இருக்கிறவன், கர்த்திருத்வாதி சம்சார தர்மங்கள் எதுவும் என்ன சேர்ந்தது கிடையாது இப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவனுக்கு அவனுடைய புத்தி தான் புத்திரியஸ்ய நலிப்யதே. இவனுடைய புத்திக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு, லேபம் இல்லை. இப்படி இருக்கிறவன் ஹத்வாபி ச இமான் லோகான், பல லோகங்களை ஒரே சமயத்தில் அவன் ஹனனம் பண்ணினால் வதம் பண்ணினால் கூட நஹந்தி ந நிபத்யதே, அவன் கொல்லக்கூடியவனாகவும் ஆகிறதில்லை,
கொண்டுட்டானேங்கிற பாபம் அவனை பிடிச்சி அவனுக்கு அதுக்காக தண்டனை கொடுக்கறதுங்கிறதும் இல்லை. நஹந்தி ந நிபத்தியதே, ரெண்டுமே இல்லை. யைவ சஞ்சாயதே சம்வித் அந்தஹா சைவ அனுபூயதே அயம் சோகம் இதன் தன்மே இது அந்த சம்விதந்திய. சம்வித்னா பாவனை. நான் தான் அர்ஜுனன், அயம் சோகம், நான் இதோ அர்ஜுனன், இன்னாருடைய பையன், நான் இவாளெல்லாம் கொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாவனை இருக்கே, இது ஒரு பாவனை. என்னால கொல்லப்படுறவாள்லாம் இவா என்னுடைய பந்துக்கள்னு ஒரு மமத்துவ பாவனை. இந்த ரெண்டு பாவனையும் ஒரு கல்பனை தான். இத ரெண்டையும் நீ தியாகம் பண்ணு. இதை தியாகம் பண்ணலைன்னா உனக்கு என்ன இது வரும்? நீ இந்த பாவனையோடு கூடி இருக்கும் போது இவாள் கொல்லப்பட்டால் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னு நீ நினைப்பேன் இல்லையா? நஷ்டம் ஏற்பட்டதுன்னு சொன்னா உடனே துக்கம் உன்னை பிடிக்கும். அந்த துக்கத்துக்கு வசப்பட்டு நீ அப்படியே பரிதவிக்கின்ற இருக்க. வாஸ்தவத்துல எப்படி இருக்கா, ஆத்மா அம்சை கிரியமானானி குணை கர்மாணி பாகசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இது மன்னித்தே. உன்னுடைய அவயவங்கள், சரீரத்தினுடைய அவயவங்கள்னு சொன்னா சரீரம் மாத்திரம் இல்லை, அதுல உள்ள இந்திரியங்கள், இது எல்லாம் தனித்தனியாக பல காரியங்களை செய்யறது. மொத்தமா எல்லாமா சேர்ந்து பார்க்கும்போது நிறைய காரியங்கள்லாம் சித்தமாகிறது. அதை இவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த சரீர இந்திரியாதிகள்ல அகங்காரம், அகம்பாவனைங்கிற ஒரு மோகம் இருக்கிறதுனாலே இவன் நானே இந்த காரியங்களுக்கெல்லாம் கர்த்தாவாகிறேன் அப்படின்னு நினைக்கிறான். கர்த்தாகம் இது மன்னிய. ஆனா எப்படி நினைக்கணும்? சக்ஷு பஷ்யது, கர்ணஷ்ட ஸ்ருணோது, துவக் ஸ்பிருஷது, இதம் ரசனாச்ச ரசஞ்சாது, காத்திர கோகம் இது ஸ்திதி. கண்ணு பார்க்கிறது பார்க்கட்டுமே, காது கேட்கறது சப்தத்தை கேட்கட்டுமே, யோகிந்திரியம்ங்கிறது ஸ்பர்ஷத்தை புரிஞ்சுக்கிறது, சீதமா உஷ்ணமாங்கிறதெல்லாம் தெரியட்டும். ரசனாங்கிறது ரசத்தை காமிச்சு கொடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு என்ன சம்பந்தம்? இதனால கண்ணு இந்த விஷயத்த பார்க்கறதுன்னு சொன்னா எனக்கு என்ன? நான் யாரு? எனக்கு அதனால வரக்கூடிய பலன் என்ன அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். கலனா கர்மணி ரதே மனஸ்யபி மகாத்மனஹ நகச்சிதத்ர அகமிதி கிளேஷபாகே கஏவதே. உன்னுடைய அந்த கலனா கர்மான்னு சொன்னா இதுல எல்லாம் ஒரு அகங்கிற பாவனையானது எப்போ விட்டு போயிடுமோ, மனசும் அப்ப என்ன ஆகும்னா அழிஞ்சு போயிடும். வேலை அதாவது மனசானது இந்த அத்தியாசத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காது. இப்படி இருக்கும்போது நான் எந்த காரியத்துக்கும் கர்த்தா இல்லை, சுத்தமாக இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது கிளேசம் வரத்துக்கு இடமே இல்லை. இன்னொன்னும் பாரு, நிறைய பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சால் அதை நான் தான் பண்ணினேன்னு ஒருத்தன் சொன்னாக்கா எல்லாரும் ஒத்துக்க முடியுமோ? அத்தனை பேர் சேர்ந்து பண்ணியிருக்கா ஒரு காரியத்தை, யாரு பண்ணான்னு கேட்டா ஒருத்தன் மாத்திரம் சொல்லிக்கிறான் நான் பண்ணினேன் எல்லாத்தையும். அப்படி சொன்னா சிரிப்பாங்கிற. பகுபிஹி சமவாயேன யத் கிருதம் தத்ர பாரத ஏகஹ அபிமான துக்கேன ஹாசாயைவஹி கிருஹ்யதே. அந்த சுகத்திலையும் சரி துக்கத்திலையும் சரி எல்லாருமா சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணி துக்கத்தை சம்பாதிச்சுட்டான்னா நான் தான் பண்ணினேன் அதனால துக்கமா போச்சு அப்படின்னு ஒருத்தன் அதுக்காக துக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஒரு நியாயம் சொல்லுவான், ந ஜானபதிக்கம் துக்கம் ஏகசோசிது முருகதி. ஒரு பெரிய ஜனபதம், பெரிய நகரத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் மொத்தமா ஒரு துக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்காக ஒரே ஒருத்தன் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்கும் தானே சேர்த்து வந்திருக்கு. எனக்கு மாத்திரம் துக்கம் வந்திருந்தா நான் கவலைப்பட்டு இருப்பேன். எல்லாருக்கும் சேர்த்து வந்திருக்குன்னா அப்ப நான் அதுக்காக கவலைப்படணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. அதனால இங்க என்ன ஆச்சுன்னா இந்திரியங்கள், சரீரம், காலம், தேசம், வர்த்தமானம் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணி கொடுக்கறது. அப்ப நீயே அதுக்கு கர்த்தானே தன்னை நினைச்சுண்டு நான் தான் இதை பண்ணினேன் அப்படின்னு நினைச்சுண்டு அதனுடைய சுகதுக்கத்துக்கு ஆளாக ஆகிற எல்லாமா சேர்ந்து பண்ணிருக்கு அவ்வளவுன்னு சொல்ல வேண்டியதானே. அதனால காயேன மனசா புத்தியா கேவலைஹி இந்திரியைரபி யோகின
கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வா ஆத்மசுத்தையே. பாரு, கர்மாவை விடக்கூடாது, சங்கத்தை தான் விடணும். சங்கத்தை விட்டுட்டு இந்த சரீரம், மனசு, புத்தி, இந்திரியம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு நல்ல காரியங்களை அவசியம் செஞ்சே ஆகணும். யோகிகளே அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கா. ஆத்மசுத்தையே இந்த மாதிரி பண்ணினா அதனால உனக்கு ஆத்மசுத்திங்கிறது ஏற்படும், அந்தఃகரணத்துல சுத்தி ஏற்படும். அகந்த்வ விஷச்சூர்ணேன ஏஷாம் காயோ ந மாரிதா குர்வந்தோபி ஹரந்தோபி நச்சதே நிர்விஷூச்சிகாக. அகந்த்வம், அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷப்பொடியானது இந்த சரீரத்துல விழுந்து வந்திருக்கான். அதுதான் அந்த சரீரத்தை கொன்னுட்டு இருக்கு. அகங்கிற பாவனை அந்த சரீரத்துல வந்ததுனால தான் இவனுக்கு மரணமே வருது. அது மரணத்துக்கு ஹேதுவாக ஆயிட்டு இருக்கு. அது இல்லைன்னு சொன்னால் குர்வந்தோபி ஹரந்தோபி எந்த காரியம் வேணாலும் பண்ணட்டும் அந்த சரீரம், இவாளுக்கு எந்த தோஷமும் வராது, எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நிர்மமோ நிரஹங்காரஹா சம துக்க சுகஹா க்ஷமி யஹா ச காரியம் அகாரியம் வா குர்வன்னபி நலிப்யதே. மமத்துவம், மமபாவம், அகம்பாவம் இந்த ரெண்டும் இல்லாதவன், சுகம் துக்கம் ரெண்டிடத்திலும் சமமாக இருக்கிறவன், எல்லாத்தையும் க்ஷமிக்கக்கூடிய சக்தி உள்ளவன், சகிக்கக்கூடிய திதிக்ஷு அந்த சக்தி உள்ளவன், அவன் காரியம் செய்ய வேண்டியதே செய்ய வேண்டாது எதை பண்ணினாலும் அதோடைய பலனை அவன் அனுபவிக்க மாட்டான், பலத்தோடு சம்பந்தப்பட மாட்டான். இன்னும் பாரு, இதந்தே பாண்டுசுத இதஞ்சதே பாண்டுசுத ஸ்வகர்ம க்ஷாத்திரம் உத்தமம் அபி குரூரம் அதிஸ்ரேய சுகாயைவ உதயாயச்ச. ஏ பாண்டுசுதா, இப்போ உனக்கு இந்த நீ யுத்தம் பண்ணணும்னு வந்திருக்கே, இந்த யுத்தங்கிறது க்ஷத்ரிய தர்மம், உத்தமமான ஸ்வகர்மா, ஸ்வதர்மம். இது குரூரம் தான், இல்லைன்னு சொல்லல. எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது, இத்தனை பேருடைய உயிர் போக போறது அதெல்லாம் சரி. ஆனால் குரூரக்கார் தரமாக இருந்தாலும் உன்னுடைய ஸ்வதர்மமாக இருக்கிறதுனாலே உனக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது, சுகத்தையே கொடுக்கக்கூடியது. மேலும் மேலும் உனக்கு இது மூலமாக உனக்கு சித்த சுத்தியாதிகள் ஏற்படும். இவ்வளவு குரூரமான கர்மா எங்கேயாவது நல்லத்தை கொடுக்க முடியுமா, சித்த சுத்தியை கொடுக்க முடியுமான்னு நினைக்காதே. அபி குத்சிதமப்பி அந்நியது அதர்மமய அப்பியதர்மமய கிரமம் ஸ்ரேஷ்டந்தே ஸ்வம் யதா கர்மா ததேக அமிர்தவான் பவ. ரொம்ப ரொம்ப மட்டமான கர்மா, குத்சிதம், எல்லாரும் நிந்திக்கக்கூடிய ஒரு கர்மாவாக இருந்தாலும், அது மகா அதர்மமயமாக இருந்தாலும், அது ஸ்வதர்மம் தனக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாவாக இருக்குமானால் ஒருத்தனுக்கு அது எப்பேற்பட்ட கர்மமாக இருந்தாலும் அவனுக்கு நல்லத்தான் பண்ணும், கெட்டதை பண்ணாது. ஸ்ரேயசே, ஸ்ரேயஸத்தான் கொடுக்கும். சிரேஷ்டம் நுட்டர் உசத்தி. இன்னொருத்தனுடைய திருஷ்டியில அது ரொம்ப மட்டமான கர்மாவாக இருக்கும். ஆனா இவனுக்குன்னு விதிக்கப்பட்ட இந்த கர்மா இவனை பொறுத்தவரையில் ரொம்ப உயர்ந்தது. அது ரொம்ப உசத்தின்னு எதையோ ஒண்ணு நினைக்கிறானே, அதை பிடிச்சிருந்தான்னா அதுதான் இவனுக்கு மட்டமா போடும். சிரேஷ்டந்தே ஸ்வம் யதா கர்மா ததாயிக அமிர்தவான் பவ. இதுக்காக சொல்றாருன்னா, இந்த அர்ஜுனன் நான் சன்னியாசியா போறேன், பிக்ஷை வாங்கிக்கிறேன் அப்படின்னு பேசினான். அது உனக்கு சரியா வராது. உனக்கு அந்த கர்மா பண்ணினேன்னா அது உசத்தியா சொல்ல முடியாது. நீ இந்த க்ஷத்ரிய தர்மத்தை யுத்தத்தை பண்ணினேன்னா அதுதான் உனக்கு உசத்தி. மூர்க்கஸ்யாபி ஸ்வகர்மைவ ஸ்ரேயசே ஹிமு சன்மதே. ஞானியாகவே இருக்க வேண்டாம், அஜ்ஞானியா இருக்கலாம். அஜ்ஞானியா இருந்தாலும் அவன் தன்னுடைய கர்மாவை அனுஷ்டானம் பண்றதுங்கிறது அவனுக்கு ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது. அப்ப புத்திசாலியாக விவேகியான நீ தன்னுடைய கர்மாவை விட்டு கொடுக்கலாமோ? அவசியம் ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டாமா? மதிர் கலத் அகங்காரா பதிதாபி நலிப்யதே. உன்னுடைய அகங்காரம்ங்கிறது நிவர்த்தி ஆகணும். அப்ப எப்பேற்பட்ட கர்மாவாக இருந்தாலும் அதை ஒன்ன தொடாது. நீ எப்படி கர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய நிசங்கஸ்துவம் யதா பிராப்த கர்மவான் ந நிபத்தியதே. சங்கம் இல்லாமல் நீ இந்த கர்மாவை பண்ணு,
அப்படி பண்ணினேன்னா நீ பண்ற கர்மாவால உனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. சாந்த பிரம்மவபுர்பூத்வா கர்ம பிரம்மமயங்குரு. சாந்தஸ்வரூபம் பிரம்மம் இருக்கே, அந்த பிரம்மஸ்வரூபமாகவே இருந்துண்டு பிரம்மஸ்வரூபமான கர்மாவையே பண்ணு. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மார்ப்பண சமாச்சாரா பிரம்மீவ பவதி க்ஷணா. இந்த மாதிரி நீ பண்ணினேன்னா பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவின்னு நீ பிரம்மமாகவே இருப்பாய். ஈஸ்வரார்ப்பித சர்வார்த்தா ஈஸ்வராத்மா நிராமய ஈஸ்வர சர்வபூதாத்மா பவ பூஷித பூதலஹா. ஈஸ்வர அர்ப்பித சர்வார்த்தா எத்கரோஷி எதர்ஷனாசி தத்புருஷ்வ மதர்ப்பணம்னு சொல்லிட்டார் இல்லையா. அதான் ஈஸ்வரனிடத்துல சமஸ்தத்தையும் சமர்ப்பணம் பண்ணிடும். நான் செய்ய வேண்டிய கர்த்தவியமாக இருக்கு, அதுக்காக செய்யறேனே தவிர இதுல எந்த விதமான எனக்கு சம்பந்தமும் கிடையாது. இந்த பலம் வேணும், அது வேணும், இது வேணுங்கிறது என்னுடைய இது இல்லை. இதுதான் ஈஸ்வரார்ப்பித சர்வார்த்தா. அதுல இருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பலத்துல கூட இவனுக்கு தனக்கு வரதாகங்கிற எண்ணம், வரணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஈஸ்வராத்மா, எல்லா இடத்திலும் ஈஸ்வரன் தான் ஆத்மாவாக இருக்காருங்கிற பாவனை வேணும். நிராமயா, ஆமயங்கிறது தோஷம், எந்த தோஷமும் மனசுல இருக்கக்கூடாது. கஷ்டமே வேண்டாம், எது பண்ணணுமோ அதை பண்றோம், இதுக்காக எனக்கு கிளேசம் சுகம் துக்கம் ஒன்றும் இல்லை. ஈஸ்வர சர்வபூ, இப்படி ஒருத்தன் பண்ணினானே ஆனால் ஈஸ்வர சர்வபூதாத்மா, நீயே சர்வபூதங்களுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக இருக்கிறேங்கிறத நீ புரிஞ்சுப்பே. அப்போ பவ பூஷித பூதலஹா, இந்த பூதலத்துக்கே நீ ஒரு அலங்காரமாக ஆவே. சந்நியஸ்த சர்வ சங்கல்பா சமஹா சாந்தமனா முனிஹி சந்நியாச யோக யுக்தாத்மா குருவன் முக்தமதிர்பவா. சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணிட்டு சாந்தமான மனசோடு நீ கர்மாவை அனுஷ்டானம் பண்ணு, இதனால நீ முக்தனாவே அப்படின்னு சொல்ற. அர்ஜுனன் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாராம். அர்ஜுன உவாச்ச சங்கத்யாகஸ்ய பகவன் ததா பிரம்மார்ப்பணஸ்ய ச ஈஸ்வரார்ப்பண ரூபஸ்ய சந்நியாசஸ்ய ச சர்வசஹ ததா ஞானஸ்ய யோகஸ்ய விபாகः கீதృశः பிரபோ கிரமேண கதையைதன்மே மகாமோக நிவர்த்தையே. சங்கத்தை தியாகம் பண்ணணும்னு சொல்றேன், பிரம்மார்ப்பணம் பண்ணணுங்கிறேன், ஈஸ்வரார்ப்பணம் பண்ணணும், சந்நியாசம்ங்கிறேன், தியானம் யோகம் எல்லாமும் பல சமாச்சாரங்களை சொல்றே. இதெல்லாம் என்னது, இதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு விவேகமாக எனக்கு என்னுடைய மோகன் நிவர்த்தி ஆகிறதுக்காக நீங்க உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். ஸ்ரீ பகவான் வாச்ச, பிரம்மங்கிறது முதல்ல பார்த்தேன்னா பிரம்மார்ப்பணம்னா என்னன்னு தெரியும், சங்கத்தியாகங்கிறது என்னன்னு தெரியும், அதுக்காக அதை சொல்றார். சர்வ சங்கல்ப சம்சாந்தௌ பிரசாந்த கன வாசனம் நகிஞ்சித் பாவனாகாரம் யத் தத் பிரம்ம பரம் விதுகு. முதல்ல பரம் பிரம்மாங்கிறது என்ன அதை சொல்லிடுறேங்களே. மனசுல எத்தனையோ சங்கல்பங்கள்லாம் வருது, எல்லா சங்கல்பங்களும் சாந்தமாயிடுத்துன்னு வச்சுப்போம். ஒரு சங்கல்பம் கூட இல்லை. சங்கல்பம் இல்லாட்டாலும் மனசுல வாசனைகள்லாம் ரொம்ப திருடமாக கனமாக இருக்கு, அதுவும் க்ஷீணமாக ஆயிடுக்கும். அப்படியானால் இந்த மனசு எப்படி இருக்கும், மனசுல விருத்தி வர்றதுக்கு காரணமே இல்லாத போயிடும். அப்ப என்ன ஆகும்னா நகிஞ்சித் பாவனாகாரம், மனசு எந்த விஷயத்தையும் சிந்திக்காமல் இருக்கும். இப்ப நீ எது தெரியறதோ இதுதான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கோ. அதாவது என்ன ஆகுதுன்னா, இந்த மனசுல அதுல சில சங்கல்பங்கள்லாம் இச்சைகள்லாம் வந்துட்டே இருக்கும், எப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு கல்பனைகள்லாம், இதெல்லாம் சங்கல்பம்னு சொல்றது. அந்த சங்கல்பங்கள்லாம் வந்துட்டு இருந்ததுன்னா மனசனுடைய விருத்தி ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு விடுறது. அந்த விருத்தியால நமக்கு ஆத்மஸ்வரூபம் எப்படி தெரியுதுன்னா, அந்த சங்கல்பங்கள்லாம் அந்த ஆத்மாவில் இருக்கிறதாக தெரியுது. தன்னிடத்திலேயே மனசுல வரக்கூடிய சங்கல்பத்தெல்லாம் அத்தியாசம் பண்ணி ஆரோபணம் பண்ணி விடுறான். ஆக எது மறைக்கிறது இவனை அப்படின்னு கேட்டா, இவனுடைய இந்த புத்தி இருக்கே, மனசுல வரக்கூடிய விருத்தி, இதுதான் ஆத்மஸ்வரூபத்தை மறைச்சு விடுறது. அப்ப அது நன்னா தெரியணும் அப்படின்னு சொன்னா, ஆத்மஸ்வரூபத்தை சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அப்ப மனசுல இருக்கக்கூடிய சங்கல்பங்கள்லாம் சாந்தமாக ஆகணும். சங்கல்பம் சாந்தமாகணும்னா அவனுடைய வாசனைகள் அது சாந்தமாகணும் முதல்ல.
பிரசாந்த கன வாசனம். திருடமான வாசனை இருக்க சங்கல்பம் மேலே ஏறிண்டே போகும். அதெல்லாம் சாந்தமாகும் போது எத் தத் பிரம்ம இவன் இதுதான் பிரம்மம், அந்த மனசே பிரம்மஸ்வரூபமாகத்தான் இருக்கும். இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரயத்தனம் பண்றது இருக்கே, அதைத்தான் தியானம்னு சொல்லுவா, யோகம்னு சொல்லுவாளாம். தியானம் யோகம் இது ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் தான். ததுத்யோகம் விதுர் ஞானம். தியானம்னா என்ன, யோகம்னா என்னன்னு கேட்டானோ இல்லையோ, அதுக்கு சொல்றார் ததுத்யோகம் விதுர் ஞானம் யோகஞ்ச கிருத புத்தயா. இந்த பிரம்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக இவன் பண்ணக்கூடிய பிரயத்தனம் இருக்கே, அந்த பிரயத்தனம் தான் தியானம், அதுவே தான் யோகம். ஆனா பிரயத்தனம், இந்த தியானத்துக்கும் யோகம், தியானம்னு சொன்ன இப்ப சொல்லக்கூடிய இந்த பிரயத்தனத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், அதை சொல்றார் பிரம்மஸ்வரூபாகார சித்த விருத்தி இருக்கே, அந்த சித்த விருத்தி அஜ்ஞான நிவர்த்தி வர பரியந்தம் அந்த சித்த விருத்தி இருந்தால் அப்போ அதுக்கு தியானம்னு பேராம். அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சித்த விருத்தி மனசுல வரும்போது அந்த சித்த விருத்திக்கு தியானம் அப்படின்னு பேரு. இன்னொரு இது என்ன, யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டா, தது அனுகூல தாராமாத்திர ரூபாந்து யோகம் இத்தியர்த்தா. இப்பேற்பட்ட ஞானம் வரத்துக்கு முன்னாடி மனசை அடக்கி ஆத்மஸ்வரூபத்திலே நிக்க வைக்கிறது இருக்கே, இதுக்கு யோகம். அதாவது எப்படியும் மனசுல பாக்கிய விஷய விருத்தி எல்லாம் நிவர்த்தியானா ஆத்ம விருத்தி வரும், பிரம்மாகார விருத்தி. அந்த பிரம்மாகார விருத்தியை ஞானம்னு சொல்றது. அப்படி விருத்தி வரத்துக்கு மனசை அடக்குவனோ இல்லையோ, வெளியில போகாமா, அதுக்கு யோகம்னு பேரு. இதுதான் வித்தியாசம். ததுத்யோகம் விதுர் ஞானம் யோகஞ்ச கிருத புத்தயா. பிரம்ம சர்வம் ஜகத் அஹஞ்ச இது பிரம்மார்ப்பணம் விதுகு. பிரம்மார்ப்பணம்னு சொன்னாரே, இந்த பிரம்மார்ப்பணம் என்னன்னு கேட்டா, சர்வம் ஜெகத், பிரம்மந்தான் எல்லாம். எல்லாம்னா என்ன, இந்த ஜெகத்தும் நானும். அதாவது திருக்கு திருஷ்யம், நான்னா இந்த ஜெகத்தை பார்த்துட்டு இருக்கிற நான், என்னால பார்க்கப்படுற ஜெகத்து, இது எல்லாமே பிரம்மந்தான் அப்படிங்கிறது தான் பிரம்மார்ப்பணம். எல்லாத்திலையும் பிரம்மபாவனை பண்றது பிரம்மார்ப்பணம். இது அந்தசூன்யம் பகிஷூன்யம் பாஷாண ஹிருதயோபமும் சாந்தம் ஆகாச கோஷாட்சம் நதிருஷ்யம் நதிருஷப்பரம். அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு, பாஷாணத்தினால ஒரு ஹிருதயம் பண்ணியிருக்கான், கல்லால ஒரு ஹிருதயம் பண்ணியிருக்கான்னு சொன்னா, அந்த ஹிருதயத்துக்கு வெளியில உள்ள பதார்த்தங்களும் உள்ள இருக்கிற பதார்த்தங்களும் அந்த கல்லால் ஆன ஹிருதயத்துக்கு இருக்காது இல்லையா. அது என்ன பொம்மை தானே, அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒன்றும் கிடையாது. அந்தசூன்யம் பகிஷூன்யம், அந்த கல்லால் ஆன ஹிருதயத்துக்கு நிஜ ஹிருதயத்துக்கு இருக்கிற மாதிரி உள்ள வெளியிலேங்கிற ரெண்டு சொல்லி, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பதார்த்தம் வெளியில இருக்கிற பதார்த்தம்னு ரெண்டாக இருக்க முடியாது. அதே போல இந்த ஆத்மஸ்வரூபத்துல ஆந்தரம் பாஹ்யங்கிறது கிடையாது. பகிஷூன்யம் அந்தசூன்யம், இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு தேடி பிடிக்கணுங்கிறது இல்லை, இதுக்கு வெளியில இன்னொன்னு இருக்குங்கிறதும் இல்லை, ரெண்டுமே இல்லை. அது எப்படி இருக்கு, பிரம்மார்ப்பணம்னு பண்ணியாச்சுன்னா பிரம்மன் தான் இருக்கு, அதுக்கு பிறகு அந்தஹா பகின்னு சொல்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை. இதுதான், இது திருஷ்யமும் இல்லை, திருக்குன்னு சொல்ல முடியாது. திருக்குன்னா திருஷ்யத்தை வச்சுதான் அதுக்கு திருக்குங்கிற பேரு வருது, அதுவும் இல்லை. ந திருஷ்யம் ந திருஷஸ்பரம். தத ஈஷத் யத் உத்தானம் ஈஷத் அந்யதயா உதிதம் ச ஜகத் பிரதிபாசோயம் ஆகாசமிவ சூன்யதா. அந்த அப்படி இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துல கொஞ்சமாக ஏதோ ஒன்று கலந்து ஒரு விதமான ஒரு உத்தானம் ஏற்படுறதா, அப்பதான் ஜெகத் பிரதிபாசங்கிறது உண்டாகிறது, ஜெகத்துடைய பிரதிபாசம். அதுக்கு மேல அந்த ஜெகத்து மெதுவா வளர்ந்து ஆகாசங்காலம், அதுலேருந்து வாயு பஞ்சபூதங்கள் சிருஷ்டி, அதுக்கப்புறம் பௌதிக சிருஷ்டி, அப்புறம் சரீரம் இந்திரியம் எல்லாம் வந்து விடுறது, அதுல பாவனைகள்லாம் வந்து விடுறது. பாவோகம் இது கோப்பேஷா பிரத்யேக முதிதேகே. ஒவ்வொரு சரீரத்திலும் அந்த சைதன்யத்துக்கு ஆத்மாவுக்கு நான் தனித்தனியாக ஒரு அபிமானங்கிறது ஏற்படுறது. கோடி கோடி அம்ச கலிதா கைவைனம் பிரதிகிரகா. அந்த சைதன்யத்துடைய பூர்ணமான சைதன்யத்தினுடைய ஒரு கோடி கோடி அம்சத்துல கூட இது இந்த பாவங்கிறது வரவே இல்லை, அகங்கிற பாவம் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த சைதன்யம் ஏன் இந்த அகம்னு அந்த சின்ன சரீரத்தை நினைச்சுட்டு கஷ்டப்படணும்? இந்த அகம்பாவத்துல
அதுக்கு என்ன இவ்வளவு ஆக்ரகம்? யதா இஹ அகம் ததேஹாஸ்தி கடா,தீஹாபி மர்க்கடஹ ஸ்வமீஹைவ ததாம்போதி கிம் அகந்தாம் பிரதிகிரஹா. இதுல அகங்கிற பாவம் வரத்துக்கு என்ன அவசியம்? நான் இருக்கா மாதிரி தானே எல்லாமே இருக்கு. அப்படின்னா நான் சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கேன். வெளியில் இருக்கக்கூடிய பதார்த்தமும் சுத்த சைதன்ய ஸ்வரூபமாகத்தான் இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன ஜலாசயத்துல உள்ள ஜலம், சமுத்திரத்துல உள்ள ஜலம், ரெண்டு ஜலங்கிறது ஒண்ணுதானே. அப்படி இருக்கும்போது ஒரு பதார்த்தத்தை நான் நினைச்சு இன்னொன்னு நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? விகல்ப பேதே ஸ்புரிதே சம்வித் சாரமயாத்மனி வைச்சித்ரியேன விசித்திரேபி கிம் ஏகத்வேபி நோகிரஹா. எல்லா இதுலயும் சம்வித் சாரம், சம்வித்துனா சைதன்யம், சைதன்யம் தான் சாரமாக இருக்கக்கூடிய இந்த விகல்ப பேதம் பிரபஞ்சத்தில் இத்தனை வைச்சித்திரியம் இருந்தாலும், எத்தனையோ வைச்சித்திரியம் இருக்கு, விசித்திரமாக இருக்கு, ஆனாலும் ஆத்மஸ்வரூபம் ஒண்ணு தானே. அதுல எங்கே இந்த வைச்சித்திரியம் வரும்? அதையே பின்னமாக பார்க்கிறோம். அதனால அப்படி பார்க்கப்படாதுங்கிறத சொல்றார். இது ஞாத விபாகஸ்ய புத்தௌ தஸ்ய பரீட்சையா. இந்த மாதிரி அவன் விசாரம் பண்ணினானே, ஆனால் அவனுடைய புத்தியில இந்த பேதம், ஆத்மாவில பேதம் பார்க்கறதுங்கிறது நிவர்த்தி ஆயிடும், க்ஷயமாயிடும். கர்மணாம் பலத்தியாக தம் சந்நியாசம் விதுர்புதாக. சந்நியாசம்னா என்ன ஒரு கேள்வி கேட்டுறான். அதுக்கு என்ன சொன்னார்னா, கர்மாவை விட்டுடுறது நீங்க சந்நியாசம் இல்லை, கர்மாவுடைய பலத்தை விட்டுடுறது இருக்கே, இதுதான் இங்க சந்நியாசம்னு விவக்ஷிக்கிறோம். தியாக அசம்சங்கான்னு சொன்ன சங்கத்தியாகங்கிறது என்ன அப்படின்னு சொன்னார். அதுக்கு சொல்றார், தியாக சங்கல்ப ஜாலானாம் அசம்சங்க சகத்தியதே. எந்த சங்கல்பமும் இருக்கக்கூடாது மனசுல. சங்கல்பங்களை தியாகம் பண்றதுதான் அசங்கம், சங்கத்தியாகம்னு சொல்றது. ஈஸ்வரார்ப்பணம்னா என்ன? பிரம்மார்ப்பணம் மாதிரிதான். சமஸ்த கலனாஜாலஸ்ய ஈஸ்வரத்வைக பாவனா கலிதத்வைத நிர்பாகம் ஏததேவ ஈஸ்வரார்ப்பணம். நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை பதார்த்தம், பார்க்கறது பார்க்காது எல்லாமே சேர்த்து மொத்தமுமே ஈஸ்வர ஸ்வரூபந்தான், துவைத்தமே இல்லை, ஈஸ்வரனை தவிர வேற எதுவுமே கிடையாதுங்கிற பாவனை தான் ஈஸ்வரார்ப்பணம். ஆக அவர் எல்லாம் சொல்லிட்டார். கடைசியில் என்ன சொல்றாருன்னா, மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணா. என்னிடத்திலேயே உன்னுடைய மனசு இருக்கட்டும், எனக்கு நீ பக்தனாக இருப்பாய். மத்பக்தோ பவ மத்யாஜி, எனக்காகவே யாகங்களை செய்கிறவனாக இரு. மாம் நமஸ்குரு, எனக்கே நமஸ்காரம் செய். மாமேவ ஏஷ்யசி யுக்த்வா ஏவம். இந்த மாதிரி நீ தன்னை யோஜனம் பண்ணி வச்சிருந்தேன்னா என்னையே கடைசியில அடைவாய். மத்பராயணா ஆத்மானம் யுக்த்வா. இந்த மாதிரி நீ ஈஸ்வரார்ப்பண புத்தியவ எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருந்தேன்னா கடைசியில என்னத்தான் அடைவா. அர்ஜுனர் இங்கே கேட்கிறார், த்வே ரூபே தவ தேவேஷ பரஞ்சாபரமேவச்ச கீதிருஷம் தத் கதா ரூபம் திஷ்டாம்யாஸ்ரித்ய சித்தையே. பரமேஸ்வரனான உனக்கு ரெண்டு ரூபம் இருக்கிறதாக சொல்றா. பரம் ரூபம்னு ஒண்ணு, அபரம் ரூபம்னு ஒண்ணு. இந்த ரெண்டு ரூபத்தையும் நாம உபாசிக்கணுங்கிறது வாஸ்தவம். ஆனா நான் எது பரியந்தம் பரம்ங்கிற ரூபத்தை, பரம் அபரம் இந்த ரெண்டு ரூபத்துல ரெண்டையும் ஒரே சமயத்துல உபாசிக்கணுமா, இல்ல இதை உபாசிச்சுட்டு அதை உபாசிக்கணுமா, எது பரியந்தம் எதை உபாசிக்கணும் அப்படிங்கறத எனக்கு எடுத்து சொல்லு. பகவான் சொல்றார், ரெண்டு ரூபம் எனக்கு உண்டு. சாமான்யம் பரமஞ்சைவ த்வே ரூபே வித்தி மே அனகா. சாமான்யம்னு ஒரு ரூபத்துக்கு பேரு, பரமம் ரூபம்னு இன்னொரு ரூபத்துக்கு பேரு. ரெண்டு ரூபம் எனக்கு உண்டுங்கிறத புரிஞ்சுக்கோ. சாமான்யம் ரூபம்னா என்ன? பாண்யாதியுக்தம் சாமான்யம் சங்க சக்கர கதாதரம். சங்க சக்கர கதாதாரியாக கை கால் தலை எல்லாம் இருக்கிறதாக இருக்கிற ரூபம் இருக்கே, இதுக்கு பகவானுடைய சாமானிய ரூபம் அப்படின்னு பேரு. சகுண ரூபம் அதுவும் ஒரு சரீரம், ஒரு விக்கிரகம் சேர்ந்து இருக்கிற மாதிரி இவன் பார்க்கிற ரூபம் அது. இது அபரம் ரூபமா. பரம் ரூபங்கிறது என்ன? பரம் ரூபம் அநாத்யந்தம், ஆதி அந்தம் இல்லாதது.
என் மமைக்கம் அனாமயம், அது ஒன்னே ஒண்ணுதான், அதுல பேதம் கிடையாது. எந்த துக்கமும் அதை தொடாதது. அதுக்கு பல பேர்கள்னால அதை விவகாரம் பண்ணுவா. பிரம்மா ஆத்மா பரமாத்மாதி சப்தேன ஏதது உதீரியதே. அந்த பரம் ரூபம் இருக்கு, அந்த பரம் ஸ்வரூபந்தான் பிரம்மா ஆத்மா பரமாத்மா இப்படி பல சப்தங்கள்னால சொல்லப்படுறது. ஆக 2 ரூபம் என்னங்கிறது சொல்லிட்டேன். ஒன்று சங்க சக்கர சதுர்புஜதாரியாக அந்த மாதிரி ஒரு ரூபம், இன்னொரு ரூபம் அனாதி அனந்தமாக நிர்குணமான ரூபம். அதாவது சவிசேஷம் நிர்விசேஷம்னு 2 ரூபம் இருக்கு. இதுல முதல்ல சவிசேஷத்தை உபாசிக்கணும். யாவத் அப்ரதிபுத்தஸ்துவம் அனாத்மஜ்ஞதயா ஸ்திதா தாவத் சதுர்புஜாகார தேவ பூஜா பரோபவா. எது பரியந்தம் பிரதிபோதங்கிறது வராதோ, நீ அஜ்ஞானியாக இருப்பையோ, அது பரியந்தம் நான் ஒரு அபரம் ரூபம் சொன்னேனே, சதுர்புஜாகார தேவ பூஜா பரோபவா. அதனால 4 புஜங்கள் உள்ள சங்கசக்கரதாரியாக இருக்கக்கூடிய என்னுடைய ரூபத்தை நீ பூஜித்து வருவாய். பூஜா பரஹ பவா, அதையே உபாசிச்சென்று. இதை உபாசிச்சா என்ன பிரயோஜனம்னு கேட்டா, சத்கிரமாத் சம்பிரபுத்தஸ்துவம் ததோ ஜாஸ்யசி தத்வரம். அந்த பூஜையை நீ ஒழுங்கா பண்ணிட்டு இருந்தேனா, இந்த சகுண பிரம்மத்தை ஒழுங்கா தியானம் பண்ணிட்டு உபாசனம் பண்ணிட்டு இருந்தால் அதனுடைய பலனாக உனக்கு என்ன ஆகும்? சம்பிரபுத்தஸ்துவம், கொஞ்சம் கொஞ்சமாக விவேகம் ஏற்படும். விவேகம் ஏற்பட்டு தத்வரம், அந்த பரம் ரூபம் அனாத்யந்தம் சொன்னேனே, அந்த பரஸ்வரூபத்தை நீ புரிந்து கொள்வாய். ஜாஸ்யசி, அதை புரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்? இதை புரிஞ்சுட்டா அதை புரிஞ்சு போயின்னு சொன்னா, அதை புரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம்னு கேட்டா அதுக்கு சொல்றார், மம ரூபம் அனாத்யந்தம் ஏன பூயோ நஜாயதே. அதை புரிஞ்சுட்டேன்னா மறுபடியும் ஜென்மா இல்லை, இதுதான் பிரயோஜனம். மோக்ஷம்னு அர்த்தம். மோக்ஷம் வரும். எதிவா வேத்ய விஜாதோ பாவஸ்தத் அரிமர்தனா தன் மமாத்மானம் ஆத்மானம் ஆத்மனஷ்டாசு சம்ஸ்ரய. நான் ஒரு விதம் உனக்கு சொல்லிட்டேன். அதாவது சகுணத்தை தியானம் பண்ணிட்டு சகுண பிரம்மத்தினுடைய அனுகிரகத்தினால நிர்குண பிரம்மஸ்வரூபத்தை நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு ஒன்று சொல்லிட்டேன். இன்னொரு விதம் இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்த பரமேஸ்வரன் உபாசக பாவம் இருக்கிறச்சே அவர் பரமேஸ்வரனாகவும், நான் ஒரு உபாசகனாகவும் சாதாரண ஜீவனாகவும் இப்படி வச்சுதானே உபாசக பாவம் பண்ற. அந்த இடத்துல நீ ஒரு காரியம் செய்யணும். தன் மமாத்மானம் ஆத்மானம் ஆத்மனஷ்டாசு சம்ஸ்ரய. எனக்கும் உபாசகன்னு சொல்லக்கூடிய எனக்கும் என்னால் உபாசிக்கப்படுற ஈஸ்வரனுக்கும் ஆத்மா ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கோ. அது அவருக்கு ஆத்மாவும் என்னோட ஆத்மாவும் ஒண்ணு. இப்ப எனக்குங்கிறது உபாதியோட சேர்த்து சொல்றேன். பரமேஸ்வரன் சொல்லும் போது அவரையும் உபாதியோட சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். உபாதியோட சேர்த்த பரமேஸ்வரனுடைய ஆத்மாவும், ஆத்மான்னு சொன்னா உபாதியை விட்டுட்டு பாக்கி உள்ள ஸ்வரூபம் இல்லையா, அந்த ஆத்மாவும் என்னுடைய ஆத்மான்னு சொன்னா உபாதியை விட்டுட்டு பாக்கி உள்ள ஸ்வரூபமும் ஒண்ணு அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. தன்மம் ஆத்மானம் ஆத்மானம் ஆத்மனஷ்டாசு சம்ஸ்ரய. இதஞ்சாகம் இதயத் பிரவதாமியம் ததேதத் ஆத்ம தத்துவம் தூ துப்யம் ஹி உபதிஷாமியம். இதுதான் நான் சொல்லிட்டே இருக்கிறது. அப்புறம் நேத்தின்னு நடுப்புற வந்துடும். அதாவது இதுதான் எல்லாமே நான் சொல்லிட்டு எந்த ஆத்ம நான் உபதேசம் பண்றேனே, இந்த ஆத்ம தத்துவத்தை உனக்கு உபதேசம் பண்றேன். ஜாகிரதையா புரிஞ்சுக்கோ. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி பஷ்யத்துவம் யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்சனா. எல்லாத்தையும் பகவான் இருக்காரு, நான் தான் சொல்லிட்டு இருக்காரு. விபூதி சொல்லிட்டு வரைச்ச என்ன சொல்றார்? அதனால நீ என்ன அது அப்படி சொன்னதுனால நீ என்ன புரிஞ்சுக்கலாம்? சர்வபூதங்கள்லயும் ஒரே ஆத்மா இருக்கு. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் பஷ்ய. அதே மாதிரி அந்த ஆத்மா, பூதங்கள்னா பிராணிகள், எல்லா பிராணிகள்லயும் ஒரே ஆத்மாவை பார். அந்த ஒரே ஆத்மா தான் சகல பிராணிகளுக்கும் ஆதாரமாக இருக்குங்கிறதையும் பாரு. சர்வபூதானி சாத்மனி பஷ்யத்துவம் யோக யுக்தாத்மா. நான் சொன்ன யோகத்தோடு
சேர்ந்த சம்பந்தப்பட்டேன்னா அந்த யோகம் உனக்கு வந்ததுன்னு சொன்னா இந்த மாதிரி நீ சர்வத்திர சமதர்சனகா, எல்லா இடத்திலும் சமமான ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கிறவனாக ஆகணும். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் பஜத் ஏகத்துவமாஸ்திதா சர்வதா வர்த்தமானோபி நச பூயோபிஜாயதே. சர்வபூதத்திலையும் இருக்கக்கூடிய ஒரே ஆத்மாவை எவன் பார்க்கிறானோ அவனுக்கு மறுபடியும் ஜென்மா கிடையாது. அவன் எப்படி இருந்தாலும் அவனுக்கு மறுபடி ஜென்மா இல்லை, முக்தி அடைவான். திரைலோக்கிய சேதசாம் அந்தராலோகோ யஹ் பிரகாசகः அனுபூதி முபாரூடா சோகம் ஆத்மேதி நிச்சயா. எல்லா இடத்துலயும் ஒரே ஆத்மா இருக்குங்கிறது எப்படி நான் பார்க்கறதுன்னு கேட்கிறேன். அது சொல்றார். ஒவ்வொரு சில உதாரணமாக எடுத்து பார்க்கிறார். இந்த திரைலோக்கியத்துல எல்லா இடத்துலயும் திரைலோகத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் ஒரு பிரகாசம் தெரியுது இல்லையா? அந்த பிரகாசத்தை பார்க்கிறவன் யார்? பிரகாசம்ங்கிறது ஜடம்னு வச்சுக்கோம். தேஜஸ், இந்த தேஜஸ நாம் பார்த்தாதானே தேஜஸ் இருக்குங்கிறதே தெரியும். அந்த தேஜஸ் இந்த அனுபூதியை சேரணுமா, சேர்ந்தாதான் அது தேஜஸ் ஆகும். இந்த அனுபூதி சேர்ந்தாதான் அந்த தேஜஸ் இருக்கு பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா இந்த அனுபூதியானது அந்த தேஜஸுக்கு ஆத்மாவாகிறது. இந்த ஆத்மா சம்பந்தம் இல்லாமல் அந்த தேஜஸுக்கு ஒரு சத்தையே இல்லை. அனுபூதி முபாரூடா, அந்த ஆத்மா தான் நான் புரிஞ்சுக்கோ. சோகம் ஆத்மேதி நிச்சயா. திரைலோக்கிய பயசாமந்தா யோ ரசானுபவஸ்திதா கவ்யானாம் அப்திஜானாஞ்ச சோயம் ஆத்மேதி பாரத. திரைலோக்கியத்தை இதே மாதிரி ரசம், எத்தனையோ ரசங்கள் இருக்கு. பால்ல ஒரு ரசம், தயிர்ல ஒரு ரசம், சமுத்திரத்துல ஒரு ரசம், லவண ரசம், இந்த மாதிரி நானாவிதமான ரசங்கள் இருக்கு. இந்த ரசங்கள் எல்லாம் நான் அனுபவிச்சாதான் அதுக்கு ரசத்துக்கு ஒரு சத்தை கிடைக்கும். அந்த ரசானுபூதியோட சேர்ந்தாதான் ரசமாகிறது. ஆகையால அந்த அனுபூதி இருக்கு, அந்த அனுபூதி தான் ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கோ. அந்தஹா சர்வசரீராணாம் யஸ் சூக்ஷ்மஹ அனுபவஸ்திதஹ முக்தஹ அனுபவனீயேன சோயம் ஆத்மாஸ்தி சர்வகஹ. சர்வ சரீரத்திலையும் சூக்ஷ்ம அனுபவ ரூபமாக இருந்துருக்கு அந்த ஆத்மஸ்வரூபம். அது எல்லா இடத்திலையும் வியாபிச்சுருக்கு. எங்கேந்து எது பரியந்தம் வியாபிச்சுருக்குன்னா பிரம்மாதவு திருணபரியந்தே பதார்த்த நி குறும்பகே சத்தா சாமானிய மேதத்யத் தம் ஆத்மானம் அஜம் விதுகு. பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு திருணபரியந்தம் எல்லா ஜீவராசிகள்லையும் சத்துன்னு ஜீவராசி மாத்திரம் இல்லை, பதார்த்த நிகழ்ந்தா எல்லாம் ஜடம் எல்லாமே எடுத்துக்க வேண்டியதான். மொத்தத்திலையும் சத்தாங்கிற ஒரு ரூபத்துல அந்த ஆத்மஸ்வரூபந்தான் இருந்துருக்கு. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி ஆத்மனி யஹ் பஷ்யதி ததாத்மானம் அகர்த்தாரம் சபஷ்யதி. இந்த மாதிரி எல்லா இடத்திலும் ஒரே ஆத்மஸ்வரூபத்தை எவன் பார்க்கிறானோ அவன் ஆத்மாவை கர்த்தாவாக பார்க்க மாட்டான். அவனுக்கு அகர்த்தாரம் சகா பஷ்யதி. நானாகார விகாரேஷு தரங்கேஷு யதா பயஹ கடகாதிஷு வா ஹேமா பூதேஷு ஆத்மா ததா அர்ஜுன. ஆத்மா எல்லா இடத்துலயும் ஒன்னாக இருக்குங்கிறதுக்கு ஒரு சில திருஷ்டாந்தங்கள் கொடுக்கிறேன். பலவிதமான தரங்கங்கள், அலைகள் வந்துட்டு இருக்கு. நிறைய அலைகள் இருக்கு. அலைகள்ல வித்தியாசம் நிறைய இருக்கு. பெரிய அலை, சின்ன அலை, கோணலா இருக்கு, இந்த மாதிரி பல வித்தியாசங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த தரங்கங்கள் அத்தனையிலையும் ஜலம்னு ஒரு அம்சம் இருக்கு. அந்த ஜலத்துல வித்தியாசம் கிடையாது, எல்லாமே ஒரே ஜலம்தான். ஒரே ஜலத்துல தான் அந்த அலைகள்லாம் நானாவிதமாக ஏற்படுறது. அத போல இந்த சரீரங்கிறது நானாவிதமாக வித்தியாசத்தோடு இருக்கலாம். ஆனா அத்தனை சரீரத்திலும் ஆத்மா ஒரே விதமாக இருக்கு. கடகாதிஷு வா ஹேமா. சூரணத்தினால நிறைய பலவிதமான ஆபரணங்கள் பண்ணியிருக்கான். ஆபரணங்கள் வித்தியாசமா இருக்கு, ரொம்ப நானாவிதமா இருக்கு. ஆனால் தங்கம்ங்கிறதுல வித்தியாசம் இல்லை, சொர்ணங்கிறதுல வித்தியாசம் இல்லை. அதே போல ஆத்மா பூதேஷு ஆத்மா. பிராணிகள்ல சரீராதிகள்ல வித்தியாசம் நிறைய இருந்தாலும் ஆத்மாவில வித்தியாசம் இல்லை. நானா தரங்க விருந்தானி யதா லோலானி வாரிணி கடகாதீனி வா ஹேம்னி பூதான்யேவம் பராத்மனி. நீங்க ஆபரணத்துல தங்கம் பார்க்கிறோம் இல்லையா, தங்கத்துல ஆபரணம் பார்க்கணுமா? அந்த ஆபரணத்துக்கே ஆதாரமாக இருக்கிறது தங்கம், சொர்ணம் தான். அந்த தரங்கத்துல ஜலத்தை பார்க்கிறோம்,
ஆனா ஜலத்துல தான் தரங்கம் இருக்குன்னு பார்க்கணும். அதனாலதான் எல்லா இடத்துலயும் ஆத்மாவாக ஒரு ஆத்மான்னு சொன்னோமே, அந்த ஆத்மா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குங்கிறதையும் பார்த்தாங்க. அத சொல்றாரு இப்போ, நானா தரங்க விருந்தானி யதா லோலானி வாரின ஜலம். ஜலத்துலத்தானே இவ்வளவு தரங்கங்கள் கல்பிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்வர்ணத்துல தானே கடகாதேனி இத்தனை ஆபரணங்கள் கல்பிக்கப்பட்டிருக்கு. அது போல ஆத்மாவில்தான் இத்தனை பிராணி சமூகம் சர்வபூதங்களும் இருந்துருக்கு அப்படின்னு சொல்றார். இது ஸ்ருத்வா அபயம் துவந்தர் பாவயித்வா சுனிஷ்டிதம் ஜீவன் முக்தாச்சரந்தீஹ சந்தஹ சமரசாசயா. இந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை கேட்டு புரிஞ்சுண்டு அந்தர்பாவயித்வா மனசுல நன்னா புரிஞ்சுண்டு சுனிஷ்டிதங்கிருத்வா பூர்ணமாக நிச்சயப்படுத்திண்டாச்சுன்னா அப்படி ஜீவன் முக்தனவன். இப்படி தெரிஞ்சுட்ட ஜீவன் முக்தாள்லாம் நிறைய பேர் சமரசாசையாக எல்லா இடத்துலயும் சமமாக ஆத்மஸ்வரூபத்தை பார்த்துட்டு இந்த பூலோகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. நிர்மான மோகாக ஜித சங்கதோஷாக அத்தியாத்ம நித்யாக வினிவிருத்த காமாக துவந்த்வைர் விமுக்தா சுகதுக்க சமுஜ்ஞைஹி கச்சந்தி அமூடாக பதம் அவ்யயந்தது. இங்க அந்த ஜீவன் முக்தாளை பத்தி சொல்றது இந்த ஸ்லோகம். நிர்மான மோகாக, மானம்ங்கிறது அகங்காரமா, அகங்காரமும் அதுக்கு காரணமான மோகமும் அவளிடத்துல இல்லை. ஜித சங்கதோஷாக, சங்கம் எந்த காரியத்திலும் எந்த விஷயத்திலும் அவருக்கு ஒரு ஆசக்தி சங்கங்கிறது இல்லை. அத்தியாத்ம நித்யாக, எப்போதும் எங்க இருந்துருக்கானா ஆத்மஸ்வரூபத்திலேயே இருந்துருக்கா. ஆத்ம கிரீடா ஆத்மரதி அப்படி இருந்துருக்கா. வினிவிருத்த காமாக, ஆசைங்கிறது கிடையவே கிடையாது, எல்லாம் நிவர்த்தியை எடுத்து. துவந்த்வைர் விமுக்தாக சுக துக்க சம்ஜைஹி, சுகம் துக்கம் இது ஒரு துவந்தம். அதை கொடுக்கக்கூடிய சீதம் உஷ்ணம் இதெல்லாம் ஒவ்வொரு துவந்தம். சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி கொடுக்கக்கூடிய துவந்தங்கள் இருக்கு. இந்த துவந்தங்கள்லேருந்து முக்தி அடைந்தவர்கள் முதல்ல ராகம் துவேஷம் இதெல்லாம் துவந்தம்னு சொல்லுவார். நேர் விரோதியா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி காமம் குரோதம் இதெல்லாம் இல்லாத அந்த ஜீவன் முக்தர்கள் கச்சந்தி அமூடா பதம் அவ்யயந்தது. அவ்யயம் ஜெயமே இல்லாத விநாசம் இல்லாத அந்த பதம் ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறார்கள்.